உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க தப்பா சொல்லிருக்காங்க. சிஸ்டர், இங்க என்ன நடக்குது சிஸ்டர்? சூர்யா உண்மையை சொல்றானா இல்ல மாரியோட தாத்தாவை சமாதானப்படுத்துறதுக்கு பொய் சொல்றானா? சூர்யா அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டான். எனக்கு என்னமோ அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் அவன் மனசுல இருந்து வர மாதிரி இருக்கு. ஜாஸ்மின்க்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. அவளை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறதா வேற சொன்னாங்க. இதோ இவங்க தான் ஜாஸ்மின். இவங்க என் அம்மாவோட ரிலேஷன். ஜஸ்ட் கெஸ்டா வந்திருக்காங்க, வீட்ல ஸ்டே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க விருந்தாளியே வந்திருக்காங்க, கூடி சீக்கிரம் கிளம்பிடுவாங்கன்னு மாமா சொல்றாரு தாத்தா. சுத்தம் எங்க இருந்து பிடிச்ச இது மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை இவளுக்கு தாலி கட்டினதுக்கு பதிலா கழுத்துல கயிறு கட்டி நீ தொங்கி இருக்கலாம். சரி, எனக்கும் ஜாஸ்மின்க்கும் எந்த நிச்சயமும் நடக்கல. உங்க மனச யாரோ குழப்பி விட்டுருக்காங்க, உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. உங்க பேத்தி இங்க கஷ்டப்படல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. மாரிதான் இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ நீங்க மாரிய நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. நைட்டு முழுக்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல்ல சாப்பிடுங்க. மாரி தாத்தாவை கூட்டு போ. வேண்டாம், இருக்கட்டும் மாப்பிள்ள. உங்க மாப்பிள்ள சொல்றாருல, போங்க போய் கொஞ்சமாவது சாப்பிடுங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, போங்க. சாப்பிடுங்க தாத்தா. இல்ல வேண்டாம், மாப்பிள்ள சொன்ன வார்த்தையே போதும். அதுலயே என் மனசு பாரமெல்லாம் போயிடுச்சு. நைட்டு முழுக்க என் பேத்தியோட வாழ்க்கை அப்படி ஆயிப்போச்சுன்னு நான் தூங்காம இருந்து விழிஞ்சது என் பேத்தியை பார்க்கணும்னு பஸ்ஸை பிடிச்சு வந்தேன். நான் வந்தது வீடு போகல. இப்ப என் வேதனை துக்கம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. நான் சந்தோஷமா கிளம்புறேன். என்ன தாத்தா வந்த உடனே கிளம்புறேங்கிறீங்க? நான் இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியாது. நல்ல வேளை நேத்து போன நான் எடுத்து பேசினேன். உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாதும்மா. டிரைவர் சார், ஐயாவை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு சார் ஊருக்கு போற பஸ் வேண்டாம், ஸ்டாண்ட். நான் அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இல்ல இருக்கட்டும். ஐயா, உங்ககிட்ட போன்ல பேசுனது யாரு? பேர் ஏதாவது சொன்னாங்களா? பேர் எதுவும் சொல்லியா மாப்பிள்ள? எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்க? உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. எத்தனை மணிக்கு போன் வந்தது? நேத்து நான் கோயில்ல பூஜை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். நைட்டு ஒரு 8:30 இருக்கும். தாத்தா, யாரு என்ன சொன்னாலும் மாரிதான் இந்த வீட்டோட மருமக. இந்த மாதிரி யாராவது போன் பண்ணா நம்பாதீங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு போன் பண்ணுங்க. சரி, சரிங்க மாப்பிள்ள. நேரில் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். நீங்க சொன்ன வார்த்தை ஒன்னே போதும். நான் போயிட்டு வரேன். சரிங்க. டிரைவர், கார் எடுங்க. ஓகே சார். வாங்க. தாத்தா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வா. ஹாய் சார். வாங்க சூர்யா சார். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. யா, தேங்க்ஸ். மாரி, ஏன் நிக்கிற? உட்காரு.
சொல்லுங்க சார், என்ன திடீர்னு பேங்க்குக்கு வந்திருக்கீங்க? ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கு என்ன, பண்ணிடலாம். 1 செகண்ட் சார். சார் இதை ஃபில் பண்ணுங்க. கொடுங்க. இந்தாங்க பென், ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. மாரி, இந்த இதுல கையெழுத்து போடு. நான் கையெழுத்து போடணுமா? ஆமா, கையெழுத்து போடுவல்ல. அன்னைக்கு கையெழுத்து போட்டு தானே கொரியர் வாங்கின. இந்த போடு. முதல்ல இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தரேன். இந்த கார்டை உன் போன் நம்பர் சொல்லு. அது வந்து இந்த அக்கவுண்ட் நம்பரை பார்த்து சொல்லு. எனக்கு தெரியாதே ஹஸ்பண்ட் சார். இங்க பாரு, இதுதான் அக்கவுண்ட் நம்பர். ஓகேவா? அத பார்த்து சொல்லு. 9 8 உன் போனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், பார்த்து சொல்லு. இதான் வந்துருச்சு. இதுதானா? நம்ம 4 நம்பர்ல ஒரு பின் செட் பண்ணணும். அதுதான் பணம் எடுக்கிறதுக்கு ரகசிய நம்பர். இது எப்பவும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிற நம்பரா செட் பண்ணணும். உன்னோட பிறந்த தேதி அப்புறம் மாசம் சொல்லு. என்னோட பிறந்த நாள் வேணா ஹஸ்பண்ட் சார், உங்களோட பிறந்த நாள் மாசம் வைங்க. சரி, நான் பிறந்த தேதி மாசம் இது ரெண்டையும் வச்சுதான் நம்பர் செட் பண்ணிருக்கேன். இப்ப கார்டை வெளியே எடுத்துட்டு பணம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன். இப்படி எடுத்துட்டு அந்த 4 நம்பரை இப்ப பிரஸ் பண்ணணும். இது வரைக்கும் தெரிஞ்சதா? செலக்ட் பண்ணா இதுல இருந்து பணம் வரும். இதோ இப்படிதான் பணம் எடுக்கணும். புரிஞ்சுதா? வா போலாம். இப்ப எதுக்காக ஹஸ்பண்ட் சார் இதெல்லாம் பண்றீங்க? சொல்றேன், கார்ல ஏறு. ஏறு மாறி. நான் ஒன்னும் உளரலமா, உண்மையே தான் சொல்றேன். சூர்யாவை கொன்னு சொத்தை அடையணும்னு நினைச்சதெல்லாம் மறந்துட்டு இப்போ மாரியை விட்டு விட்டு அனுப்புறதுல மட்டும் குறியா இருக்கீங்க. ஜாஸ்மின் சூர்யா கல்யாணம் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு டார்கெட்டா இருக்கு. இத பாரு அரவிந்த், ஜாஸ்மினுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். தப்ப கூட ரொம்ப சரியா பண்ணணும், அப்பதான் ஜெயிக்க முடியும்டா. அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டோம் மாட்டிப்போம், அப்புறம் எல்லாம் ஆபத்துல தான் போய் முடியும்டா.
சூர்யாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் மாறி இந்த வீட்ல காவல் இருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னா சூர்யா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டினாதான் அது நடக்கும். அதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன இடைஞ்சல் வந்துட்டு இருக்குன்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. சரிம்மா, சொத்தெல்லாம் என் கைக்கு எப்போ வரும் அத சொல்லுங்க முதல்ல. இப்படி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அவசரப்படாம பொறுமையா இருடா, அப்பதான் நீ நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கும். பொறுமை. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு காலம் முழுக்க நான் இப்படிதான் இருக்கணுமா? சொத்துலாம் என் பேருக்கு வரவே வராதா? எப்போ நான் சொத்து இருக்கிறவனா மாறுறது? அரவிந்த், நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஒன்னாவது புரியுதா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருடா. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. அரவிந்த், அரவிந்த், அரவிந்த் நில்லு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மச்சான். இலவ காத்தக்கிளின்னு சொல்லுவாங்கல்ல, உன்னோட நிலைமையும் அந்த மாதிரி நிலைமை ஆயிடும் போல இருக்காடா. டேய் என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. மப்பு அதிகமா போயிடுச்சு, அதான் வளர்த்து இருக்காண்டா. டேய் போதும் அதுக்கு மேல அடிக்காதடா. மப்பெல்லாம் அதிகமா அவ்வளோ நான் வளருவேன்லடா. உண்மையை தான்டா சொல்றேன். என்ன உண்மை? தேவி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நம்ம நண்பன் அரவிந்த் தான் எம்டி வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கான்டா. ஆனா உண்மையில என்னடா நடக்குது? யுஎஸ் போக வேண்டிய சூர்யா அரவிந்த் இடத்துல உட்காந்து இருக்கான்டா. நம்ம அரவிந்த் அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும்னு எலவ காத்த கிளி மாதிரி காத்துட்டு இருக்கான்டா. மச்சான் சொல்றது கரெக்டு தான்டா. சூர்யா தான்டா ராஜாவா இருப்பான். அரவிந்தோட நிலைமை பூஜா தான்டா. அண்ணன் எப்ப சாவது, தின்ன எப்ப காலியாகிறது. அவன் தானா சாவ மாட்டான்டா, அவனை நான் கொல்றேன். தேவி அம்மா, என்ன இது சோதனை? ஹஸ்பண்ட் சார ஹாசினி அக்கா வீட்டுக்காரரு கத்தியால குத்துற மாதிரி கனவு வந்திருக்கு. இத நடக்காம எப்படி தடுக்கிறது? இத யார்கிட்ட சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஹஸ்பண்ட் சார இந்த ஆபத்துல இருந்து எப்படி நான் காப்பாத்துவேன்? எனக்கு நீதான் வழி காட்டணும். ஹஸ்பண்ட் சாருக்கு நீங்க தான் துணையா இருக்கணுமா? கூடிய சீக்கிரம் சூர்யாவை கொன்னு பதவிக்கும் சொத்துக்கும் என்னம்மா மாறி, ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? சொல்லு. அது வந்து மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா. என்னம்மா பேசணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆமா மாமா, முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம்மா? என்ன தயக்கம்? யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்ல? சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம் மாமா. சொல்லவே இல்லையம்மா. சொல்றேன் மாமா. சரியோ தப்போ, தாரா அத்தைக்கும் அவங்க பசங்களுக்கும் இந்த குடும்பத்து சொத்துல பங்கு இருக்குல்ல மாமா? நோ. மொத்த சொத்தும் சூர்யா ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருக்கும் இதுல பங்கு கிடையாது.
அம்மா எதுக்காக நீ இப்போ சொத்தை பத்தி கேக்குற? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? ஹாசினி அக்கா கல்யாண நாளுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுக்கலான்னு பேச்சு வந்தது. என்ன பரிசு கொடுக்கலான்னு ஹஸ்பண்ட் சார் கேட்டாரு. அதுக்குதான் நான் ஹாசினி அக்கா வீட்டுக்காரரு தாரா அம்மாவோட மூத்த மகன் தானே, அவருக்கு சொத்துல பங்கு கொடுக்கலான்னு சொன்னேன். இல்ல மாறி, அரவிந்துக்கெல்லாம் சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. மாமா, உங்களை எதிர்த்து பேசுறதா என்ன தப்பா நினைக்காதீங்க. ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு தொழில்னு ஒண்ணு இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல மாமா? ஆமா டாடி, மாறி சொல்றதுல தப்பு இல்ல, எனக்கும் ஓகேன்னு தான் படுது. அரவிந்துக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்கலாம்ல? இல்ல சூர்யா, என்னோட சொத்து அத்தனையும் உனக்கு மட்டும் தான் சேரணும். வேற யாருக்கும் பங்கு கொடுக்க முடியாது, அதை அனுமதிக்கவும் மாட்டேன். மாமா, திரும்பவும் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா அது நல்லதுக்கு தான்னு நீங்க நம்புறீங்கல்ல. நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க மாமா. ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு குறைஞ்சது ஒரு பங்கு கொடுங்க. அவருக்காக இல்லனாலும் ஹாசினி அக்காவுக்காக கொடுக்கலாம்ல. அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு உருவாகிட்டு இருக்குல்ல மாமா, அதுக்காகவாவது நீங்க கொஞ்சம் மனசிறங்கி வாங்க. ஐயா, பரிசு கொடுக்க போறீங்களா மாமா? என்ன பரிசு? சொல்றேன் ஹாசினி. இந்த பங்களா வீடு அப்புறம் ஃபேக்டரி, இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஆனிவர்சரி கிஃப்டா கொடுக்க போறோம். மாப்பிள அடுத்த மாசம் எனக்கும் பர்த்டே வருது. எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? அச்சில வச்ச சோறும் அவன்ஸ் குழம்பும். இவளே என்ன மாட்டி விட்டுருவா போல இருக்குது. நான் சொன்ன 2 ப்ராப்பர்ட்டிய நானும் டாடியும் அரவிந்த் பேருக்கு மாத்தி எழுதிட்டோம். டாடி, அந்த டாக்குமெண்ட் இந்தா. ஹாசினி, அரவிந்த் இந்தாங்க. ஏ ஹாசினி, பின்னாடி வா. மேரேஜ் கிஃப்ட் கொடுக்கணும்னா வேற ஏதாவது கொடுத்திருக்கலாமே சூர்யா. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த முடிவை நானும் டாடியும் எடுக்கலாமா? மாறி தான் எடுத்தா. மாறி சொன்னதை நாங்க செஞ்சிருக்கோம். அப்பவே நினைச்சேன், என்னடா இத்தனை வருஷமா இல்லாம இப்போ அக்கறையா வீடும் ஃபேக்டரியும் என் பேருக்கு மாறி இருக்கேன்னு. இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லிதான் நடக்குதா? அப்போ நீங்க 2 பேரும் எனக்கு பிச்சை போடுறீங்களா? மாறி போட்ட பிச்சையில நான் சொத்து வாங்கணுமா? ஏங்க சூர்யா, உன்கிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மா, அரவிந்த் தான் ஏதோ புரியாம பேசுறானா, நீங்களுமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நானும் என் பசங்களும் சொத்துக்காக இங்க இல்ல. இப்ப நீங்க இதை குடுக்கறீங்கன்னு வாங்கிக்கிட்டா அப்புறம் அது நாங்க சொத்துக்காக தான் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கா சூர்யா? சிச்சா, அப்படிலாம் இல்லம்மா. அரவிந்த்காக ஏதாவது பண்ணணும்ல, அதனாலதான் மாறி சொன்னதும் நானும் டாடி ஓகே சொன்னோம். அரவிந்துக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நீதான் என் மூத்த மகன். என்ன சூர்யா, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போன, திரும்பி வந்துட்ட?
மாறி சொன்னதை மீறி போனது எனக்கு என்னவோ மாதிரி இருந்துச்சுமா. அட பாவி, என்ன சொல்ற சூர்யா? நான் கார்ல போகும்போது நல்லா யோசிச்சு பார்த்தேன். மாறி ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதான் மாறி சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இவன் இப்படி பெல்ட்டி அடிச்சிட்டான்? இவனை முடிக்க அங்க நம்ம ஆளுங்க வெயிட் பண்றாங்களே, இப்போ என்ன பண்றது? டாடி, என்ன சூர்யா? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு சூர்யா, என்ன பண்ணணும்? எனக்கு பதிலா நீங்க மீட்டிங்ல கலந்துக்கிட்டு பேசி முடிங்க. நாளைக்கு வந்து நான் சைன் பண்றேன். ஓகே சூர்யா, நான் இப்பவே ரெடி ஆயிட்டு கிளம்புறேன். நீ பேக் கொடு. சரி. மாறி, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. நீ சொன்ன மாதிரி வீட்லயே இருக்கேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? நீங்க மனசு மாறி இப்படி திரும்பி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மேல வா. இவங்க இவ்வளவு அவசரமா போறான், என்னவா இருக்கும்? வாங்க நீ. பாத்தீங்களா ஆண்டி, இத்தனை நாளா உங்க பேச்ச கேட்டு தலையாட்டிட்டு இருந்த சூர்யா இப்ப மாறி பேச்ச கேட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யா மாமா இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அக்காவும் தங்கச்சி ஒரே டயலாக ரிப்பீட் பண்றீங்க? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குதா? ஐயோ சித்தப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் எப்பவுமே அத்தை பக்கம் தான். அதனால தான் உன்னை நம்ப முடியல. ஆண்டி, மாறி சொன்னதை கேட்டு முக்கியமான மீட்டிங்க கூட அட்டென்ட் பண்ணாம சூர்யா திரும்பி வந்துட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கு மேல நம்ம பொறுமையா காத்துட்டு இருக்கிறத விட சீக்கிரமே சூர்யாவை என் கழுத்துல தாலி கட்ட வைங்க. இந்த சூர்யா என்ன இப்படி மாறிட்டான்? நான் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. அவனுங்க வேற சூர்யாவை கடத்திட்டு போக காத்துக்கிட்டு இருப்பானுங்களே. ஏய், என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆளே காணோம். வீட்ல இருந்து கிளம்புன நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. அண்ணா, ஒருவேளை அவன் ரூட் மாறி போயிருப்பானோ, இல்ல வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. அண்ணா, எதுக்கும் அரவிந்த் சாருக்கு போன் பண்ணி கேளுங்கண்ணே. அவனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்வோம். டேய், அரவிந்த் சார் தாண்டா போன் பண்றாரு. பேசுனே. சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? சார், நாங்க ஸ்பாட்ல ரெடியா தான் சார் இருக்கோம். இன்னும் பார்ட்டி வரலையே. அவன் இன்னைக்கு வரமாட்டான். நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்னாச்சு சார்? பார்ட்டிக்கு விஷயம் லீக் ஆயிடுச்சா? உசராயிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ் கிளம்பி போனவன் திரும்பவும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இன்னைக்கு ஃபுல்லா வீட்லயே தான் இருப்பான், வெளியே வரமாட்டான். அதனால நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு முடிச்சிடலாம். சரி.
மா சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? ஐயோ சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? என்னாச்சு? என்னமா ஆச்சு? பாத்ரா அரவிந்த். ஐயோ என்ன தெரியல ஏதோ பண்ணிட்டு போல இருக்குதே. ஐயோ அத்தைக்கு என்னாச்சு? வந்து புடி நான் மாட்டேன். வெரி குட் மாச்சே. என்னாச்சுன்னு சொல்லுங்க நீ. என்னாச்சு? கிட்ட போகாதீங்க. சிஸ்டர் கடிச்சால் கடிச்சிருவாங்க. யாரோ சூழ்ச்சி வச்சுட்டானுங்க. தாரா அம்மா சிஸ்டர் என்னமா ஆச்சு? வா. சிஸ்டருக்கு கண்டிப்பா யாரோ ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். சார் சொல்லுங்க சார். இங்க பாரு, சூர்யா வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்பிட்டான். மெரூன் கலர் கார்ல வந்துகிட்டு இருக்கான். வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சார் ஒரு நிமிஷம். டேய் சொல்ற நம்பர் நோட் பண்றேன். TN09 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 CT 1409. இதான் வண்டி நம்பர். CT 1409 1409. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன ரூட்ல தான் அவன் ஆபீஸ்க்கு வருவான். நேத்து மிஸ் ஆயிட்டான். இன்னைக்கு அவன் மிஸ் ஆகவே கூடாது. அவனை அடிச்சு கொன்னுட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். டேய் வரானா, வாங்கடா. ஹஸ்பண்ட் சார், சார், ஹஸ்பண்ட் சார் நில்லுங்க. ஹஸ்பண்ட் சார். மாரி, என்னாச்சு மாரி? ஏன் இப்படி ஓடி வர? என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். நீங்க இன்னைக்கு ஆபீஸுக்கு இந்த கார்ல போக வேணாம். ஏன் எதுக்காக இந்த கார்ல போக வேண்டாம்னு சொல்ற? அப்ப நான் வேற எந்த கார்ல போறது? சொல்றேன் ஹஸ்பண்ட் சார். அங்க பாருங்க. நீங்க இந்த கார்ல போங்க ஹஸ்பண்ட் சார். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். இன்னைக்கு உங்க நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த கார்ல போறதை விட வெள்ளை கார்ல போறதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதா. அதனால நீங்க இந்த வெள்ளை கார்லயே போங்க ஹஸ்பண்ட் சார். யோசிக்காதீங்க ஹஸ்பண்ட் சார். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத செய்யுங்க. நீங்க இந்த கார்ல போங்க ஹஸ்பண்ட் சார். சரி மாரி. நான் வர மாரி. மேடம், நான் காரை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டுமா? அண்ணா, நீங்க ஹஸ்பண்ட் சார் போற கார் பின்னாடியே போய் நீங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம்.